வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் கறி. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ரசம் பண்ணிடலாம். எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எப்பயும் போல தக்காளியை வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா, புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, ஸோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ரசப்பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். ரசப்பொடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் தேவையான அளவு விட்டு நம்ம விளாவிக்கலாம். ஏன்னா வந்து புளி தண்ணிக்கு அந்த புளியோட புளிப்பு இருக்கும், தக்காளி போட்டிருக்கோம், அதோட புளிப்பு இருக்கிற தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் கடாயில வந்து எண்ணெய் விட்டுருக்கோம், அது கொஞ்சம் நல்லா காஞ்சிடுது. ஸோ நம்ம வந்து கோவக்காய் கறி பண்ணிக்கலாம். கடுகு, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய், கோவக்காயில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு மூடி வச்சுட்டாலே வந்து அதை அப்படியே வேர்த்து விட்டுக்கும் இல்லையா? மூடி வைக்கும்போது அதுலேயே வந்து காய் வெந்துடும். தேவையில்லாமல் கூட தண்ணி விடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சிம்ல வைக்கணும். ஆனால் அடுப்பை கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் பாருங்க தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு விளாவிக்கலாம். இதுக்கப்புறம் நுரைச்சி வரட்டும் ரசம். ரசம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கணும், இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் கோவக்காய் மூடி வச்சுருக்கோம் பாருங்க. சும்மா ஒரு கலரி விடுவோம். இது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? முக்கால்வாசி அப்படியே வெந்திருக்கு. அப்படியே வெந்துடும். ரசம் தாளிக்க நெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நம்முடைய ரசம் ரெடி. மிளகா, கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சிருவோம். அவ்வளோதான். பாருங்க, கோவக்காய் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் கறிப்பொடி சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா வெறும் வரமிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம். இந்த கறிப்பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமா பெருங்காய பொடி. அவ்வளோதான், அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து மிளகா பொடிக்கு தான் வறுத்துக்க போகிறோம், இட்லி மிளகா பொடிக்கு. ஏன்னா மத்தியானம் வந்து நான் தோசை தான் வாக்க போகிறேன், அது தகுந்த மாதிரி மிளகா பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கடாயில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துப்போம். ஒரு 4 கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா, சாரி ஒரு 15 வரமிளகா சேர்த்துருக்கேன். காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வரமிளகாவும் பெருங்காயம் வறுபட்டுருது. ஸோ அதை மாற்றிடுவோம். இப்போ இதுலேயே வந்து நல்லா ஒரு கப்புக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வறுபட்டுருது. இப்போ வந்து ஒரே ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு வறுபட்டுருது. ஒரு கப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு அந்த சூட்லேயே வந்து நல்லா வறுபட்டுரும். எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குதா? அப்படியே அந்த சூட்லேயே கலரி விட்டுட்டே இருங்க.
மிளகா பொடிக்கு தேவையானது வறுத்து வச்சாச்சு. ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே உப்பையும் சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே இப்போ அதுவும் வறுபட்டுரும். அவ்வளோதான். ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உளுத்தம் பருப்பும் எள்ளும் வறுத்துட்டோம் இல்லையா? ஸோ ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்லேயே வந்து தேவையான உப்பையும் போட்டு லைட்டாக வந்து பிரட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஆறி எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வருங்க. பாருங்க, இட்லி இல்லை தோசை மிளகா பொடி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுது. இது வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக காமிக்கிறேன் பாருங்க, இந்த அளவுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரி, அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு ரசம், ரொம்ப சிம்பிளான ரசம். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் கறி, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு மிளகா பொடி பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.